நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் இருக்குல்ல லைஃப். எங்க இருக்கு? எங்க லைஃப் இருக்கு? வாழ்க்கையில தெரிந்தெடுக்க வேண்டிய பகுதியில நான் சரியானதை தெரிந்தெடுக்கவில்லை என்றால் பின்னாடி அழ வேண்டி இருக்கும். ஏசாவை பார்த்தீங்களா? கூலா சேஷ்டபுத்திர பாகமா? நான் சாக போற எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம்? அவன் தெரிந்தெடுக்க வேண்டிய பகுதி நேரத்தில் சரியானதை தெரிந்தெடுக்காம அற்பமானதை தெரிந்தெடுத்து பின் நாட்களில் அவன் வடித்த கண்ணீர் என்பது கொஞ்சமல்ல, அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. இது சரியான டைம். நான் யாரா இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? சத்துருவின் கண்ணியில் இருக்க வேண்டுமா? சத்துருவுக்கு கண்ணியாய் இருக்க வேண்டுமா? என் ஆவி என்னில் தியங்கும் போது, ஆண்டவரே, அவன் ஒவ்வொரு நாளும் தாவீதுனுடைய ஜெபம் எதுவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே, என் பாதையில எங்க கண்ணி வச்சிருக்கான்னு தெரியாதுப்பா, என்னை காத்துக்கொள்ளும். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்கள் ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம். சத்துரு பாருங்க, ஒரு வழியா நம்மை அகப்படுத்த வருவான். அந்த வழியில் அவனால முடியல அப்படின்னா அவன் போக மாட்டான். வேற எந்த மார்க்கத்தில் இவனை பிடிக்கலாம் அப்படி யோசிப்பான். இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பாலாக் என்ன செய்கிறான் என்றால், கூலி கொடுத்து பிழையாம கொண்டு வருகிறான். எதற்காக? இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்பதற்காக. என்னாகமம் 23வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு. கண்மலையின் உச்சியில எதுக்கு கொண்டு வந்து நிக்க வைக்கிறான்னா, இஸ்ரவேலை சபிக்கணும். அப்ப கண்மலை உச்சியில் இருந்து யார் பார்க்கிறார்னா, பிழையாம் பார்க்கிறான். பார்க்கும்போது சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருக்கிறார்கள், என்னால இவங்களை சபிக்க முடியல. அப்படி சொன்னதுமே 13வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்கேயும் சபிக்க முடியல. உடனே 14வது வசனத்திலே 27வது வசனத்தை வாசியுங்கள். 27. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்துக்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த வசனங்களை எடுத்தேன் அப்படின்னா, நல்ல கவனமா கேளுங்க. பாலாக் எதிராளி தன்னுடைய ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு வந்ததும் அவன் முயற்சியை விடல, அவன் வேற மார்க்கத்தை ட்ரை பண்றான். எதுக்கு அப்படின்னா, இவங்க மேல சாபம் விழணும், இவங்க மேல சாபம் விழணும். நம்மை குறித்து தேவனுக்கு எப்படி ஒரு திட்டம் இருக்கிறதோ அதே போல நம்மை குறித்து சாத்தானுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் நம்மை எல்லாவற்றிலும் மேன்மையாக வைக்க விரும்புகிறார் என்றால், சாத்தான் நம்ம எல்லாத்திலையும் கீழே வைக்கணும்னு நினைப்பான். சாத்தான் என்பவன் தேவனுக்கு எதிரானவன், எதிராளி. அப்ப எனக்கான ஒரு தேவ திட்டம் இன்னது என்பது அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா அதற்கு எதிரான திட்டத்தை போட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு நாம் எந்த திட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த சாத்தானின் திட்டம். நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? வீட்டிலே நிலைத்திருப்பது. நம்மை குறித்த சாத்தானின் திட்டம் என்ன? பன்றி மேய்த்து பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிடு கூட சாப்பிட முடியாத நிலையிலே கொண்டு வந்து விடுவது. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் எப்படி இருக்கிறேன்?